ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமா இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற ஆச்சரியமான சில விஷயங்களோட இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாங்க. முழுமையான ராசி பலன்களை பெறுவதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மதியம் 1:27 வரை ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க. அதன் பிறகு 12ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். 4ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. குரு பார்வை பெற்று காணப்படுகிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு ஆனந்தமான ஒரு செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனை வளம் இன்னைக்கு வேற லெவலில் பெருகுங்க. உங்கள் செல்வ நிலை உங்களுக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும். அந்த மாதிரியான நல்ல புதிதாக முற்போக்கு சிந்தனைகள், நல்ல அற்புதமான தெளிவான சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்கள் சிந்தனை வளம் கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ அந்த மாதிரியான சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. நல்ல செல்வாக்கான ஒரு செல்வ நிலை உயரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இது வரைக்கும் ரொம்ப இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் டக்குன்னு முடியுங்க. உங்களுக்கு சாதகமாக முடியும். அதனால நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியுங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வியாபார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியுங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்க. அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க. இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே நீங்கிவிடும். இந்த தினம் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சிந்தனை வளத்தோடு நீங்கள் செயல்பட்டு அதிகமான புகழை நீங்கள் பாராட்டுகளை அள்ளக்கூடிய வகையில் நல்ல யோகமான சூழ்நிலை அமைந்திருக்குங்க. உங்கள் காரியங்கள் சிந்தனை வளத்தினால அதிகமான நல்ல வெற்றிகளை பெறுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கூடவே தனலாபமும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடுங்க. அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்கள் இன்னைக்கு உங்கள் உயர் அதிகாரிகளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால உங்கள் அலுவலக பணிகள் சிறப்பாக முடியுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்படி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சில அன்பர்கள் வீட்டிலேயே யாகம் வளர்த்துறது அல்லது வேள்வி நடத்துறது போன்ற விஷயங்களில் அதிகமான ஆர்வத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. ஈடுபாடு உங்களுக்கு அந்த வேள்வி சம்பந்தமான பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அலுவலக பணிகளை இடமாற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதயமாகலாம். அல்லது உங்கள் வீட்டை இடமாற்றுறது குறித்த சிந்தனைகள் உங்கள் மனசில் இருக்குங்க. இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் பெருகக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்றைய தினம் மறைமுகமாக என்ன தடைகள் இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அந்த ஒரு புரிதல் இருக்கிறதுனால உங்கள் தடைகளை அகற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்திலையும் தாழ்வு மனப்பான்மையோடு செயல்படக்கூடாதுங்க. உங்களால் முடியுங்கிறத நம்பணும். நீங்கள் நம்மளால முடியாதுப்பா, நம்மளே இதுக்கு லாய்க்கில்லைங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில உங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களது முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்து விடுங்க. அதனால நீங்கள் தாழ்வு மனப்பான்மையை விட்டொழியுங்கள். இந்த தினம் உங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாம் குறைந்ததுனால நீங்கள் ஃப்ரீடமாக செயல்படுவீங்க. சுதந்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான நல்ல மகிழ்ச்சி நீங்கள் நாள் முழுக்க அதிகமான முயற்சிகள் செய்வதன் மூலமாக பெற முடியுங்க. வெளியூர் போகணுங்கிறதுக்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் எதிர்நோக்கி காத்திருந்தா அந்த மாதிரி பயண வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு கூடி வரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீங்க காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஆனந்தமான ஒரு பரவச நிலையை உங்கள் காதலர் கூட இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் மட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. நீங்களா இது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது, நீங்களா மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறதுலாம் இன்னைக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்ஷனாக மாறிவிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்காதீங்க. அல்லது நாட்டு மருந்து நீங்கள் பெரியவர்கள் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம்.
மருந்து மாத்திரைகளை சாப்பிடும்போது நீங்கள் எந்த முறையும் நீங்களாகவே எடுத்துக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுலாம் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மருந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் பணம் எங்கெங்கே செலவாகுது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால் பணம் செலவாகக்கூடிய வழிகளை கண்டறிந்து தேவையில்லாத வழிகளெல்லாம் அடைத்து பணத்தை வந்து மிச்சம் பண்ணுறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய சமூக நிகழ்ச்சிகள் நீங்கள் பங்கேற்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ரிலாக்ஸாக இருக்க முடியுங்க, மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க. நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாதாடக்கூடாது. மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் சில அற்புதமான விஷயங்கள் அற்புதமான முன்னேற்ற பாதைகள் வந்து ஒளிந்திருக்கும். அதனால் அது நீங்கள் தவிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதைகள் புலப்படாதுங்க. அதனால் மற்ற யோசனைகளை கேட்டுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அதையும் கன்சிடர் பண்ணுங்க. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அருமையான ஒரு ரொமான்ஸ் செய்வதற்கான இனிமையான ஒரு நாளாக அமையுதுன்னு. அதனால் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக செலுத்துங்கள். உங்களுக்கும் நல்ல வகையில் திரும்ப கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு கூட இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரியான சில நபர்களை, சில ஆசிரியர்கள், ஆன்மீக ஆசிரியர்கள் நீங்கள் சந்திப்பீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. அதனால் சும்மாவே இருக்காதீங்க, நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு நீங்களாக வந்து முடிவு பண்ணி எந்த விதமான உடல் தொந்தரவுகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் சாப்பாடு மருந்து விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசில் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எத்தனை போட்டிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். மகிழ்ச்சியான நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ரௌன் கலர், இன்னொன்று கிரே கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8, 8ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் தேவைகள் என்னவோ எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேள்விகள், யாகங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது நண்பர்களே. உங்கள் தேவைகள் நிறைவேறும். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஈடுபாட்டோடு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் செயல்பட முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு மறைமுகமாக என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தடைகளை உணர்வீங்க. அதை தகர்த்தெறிவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க. தாழ்வு மனப்பான்மையை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. நேர்மறை எண்ணங்களோட தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. தடைகளை கண்டறிந்து அதை அகற்றிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் நிறைந்த நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமான உணர்வுகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடான உணர்வுலாம் இன்னைக்கு நீங்கி ஃப்ரீடமாக சுதந்திரமாக செயல்படுவீங்க. அலுவலக பணிகளில் உயரதிகளுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. நிறைய போட்டிகள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க. அதனால கொஞ்சம் சுதந்திரத்தன்மையோடு நீங்கள் செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். இன்றைய தினம் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். சிறப்பான வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.